இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆம் தேவ பிள்ளைகளே, பவுலை குறித்து இந்த இடத்துல சாட்சியை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி கொண்டவனாய் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய திட்டத்தையே போதகம் பண்ணின ஒரு மனுஷனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபைகளுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் இயேசுக்காக சாட்சியாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்துல அதே பவுல் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவன் என்கின்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டு இருந்த சவுலை தேவன் ஒரு முறை தரிசனமாய் தேவனுடைய வெளிச்சத்தை சவுலுக்கு காண்பித்ததுனால அதே சவுல் தேவனை ஏற்றுக்கொண்டு சவுலாய் இருந்தவர் பவுலாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சவுலின் காரியங்கள் எதுவா இருந்தாலும் இன்றைய நாளில் அது ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சவுலை பவுலாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவராய், தேவனுடைய வார்த்தையை நிலை கொண்டு நடக்கிறவராய் மாற்றினதை போல நம்மளுடைய குடும்பத்துல உள்ளவர்களை பரிசுத்தத்தில் நடக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நம் குடும்பத்தினர் இருக்க வேண்டும். சவுலுக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தினதை போல தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, நீ தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவி என்ற ஆண்டவர் வெளிப்படுத்தின பொழுது சவுல் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்ததை போல நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் அப்படி நடக்கும் பொழுது சபைகளுக்குள்ள தேவன் நம்மளை மகிமையாய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். சவுலின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது போல நிச்சயமாய் தேவனை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எப்படிப்பட்ட மாயையான காரியங்களும் பொல்லான காரியங்களையும் பதரை போல தேவன் உன் குடும்பத்திலிருந்து எடுத்து போட்டு சபைக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் கிருபையாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், சுவிசேஷத்தின்படி வாழ்கிறவர்களாய் ஒரு விடுதலையின் வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிப்பீர்கள் என்றால், தேவனிடத்துல இன்றைய நாளில் உங்களை உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால் சவுலுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு நிச்சயமா நம்ம குடும்பங்களிலும் கிடைக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you.